வைராஜாவை படத்தை முடித்து ரிலீஸுக்கு கொண்டு வந்து விட்டார் ஐஸ்வர்யா தனுஷ். அதுவும் கமலின் உத்தம வில்லனுடன் இந்த படம் மோதப்போவதுதான் ஹைலைட். தன் படத்தின் மீது அந்த அளவு அபார நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யா. சமீபத்தில் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இந்த படத்தை இயக்க வாய்ப்பு கிடைத்ததிலிருந்து ரிலீஸ் வரையிலான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார் ஐஸ்வர்யா தனுஷ். நான் இயக்கிய 3 படம் காதல் கதை. வைராஜாவை முழுக்க கமர்ஷியல் தான், த்ரில்லரும் இருக்கும். உளவியல் சம்பந்தப்பட்ட கதைகளில் எனக்கு ஆர்வம் உண்டு. எந்த படத்திலும் அந்த விஷயம் இருக்கும். படத்தின் ஒரு பகுதி படப்பிடிப்பை ஆடம்பர கப்பலில் நடத்தினோம். அது சவாலாக இருந்தது. ஏஜிஎஸ் பட நிறுவனம் என்மேல் நம்பிக்கை வைத்து கதைக்கு தேவையான செலவை தாராளமாக செய்தார்கள். தமிழ் சினிமாவில் இந்த கதை வித்தியாசமானது. யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசையும் வேல்ராஜ் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது. நான் விவேக் ரசிகை. அவர் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் வருகிறார். எஸ்.ஜே. சூர்யா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுகிறார். இயக்குனர் வசந்தும் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார். தனுஷ் எனக்கு உதவியாக இருக்கிறார். அவர் ஆதரவு இல்லாமல் இந்த படத்தை நான் இயக்கி இருக்க முடியாதா? உற்சாகம் அளித்து இயக்க வைத்தார். என் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தார். என் தந்தையும் ஆசையும் இருக்கிறதா? இருவரும் படத்தை பார்த்து பாராட்டினார்கள். பெண் இயக்குனர்கள் படங்களில் இந்தியில் முன்னணி நடிகர்கள் நடிக்கிறார்கள். அதுபோல் இங்குள்ள கதாநாயகர்களும் பாகுபாடு இல்லாமல் பெண் இயக்குனர்கள் படங்களில் நடிக்க முன்வர வேண்டும். அப்போதுதான் மாறுபட்ட படங்கள் வெளியாகும் என்றார் ஐஸ்வர்யா தனுஷ்.